2017 அப்போது ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. காடுகள்லாம் நிறைய அழிச்சிட்டாங்க. இவங்க வீடு கட்டுறேன், ரெசார்ட் கட்டுறேன், ஹோட்டல் கட்டுறேன்னு சொல்லிட்டு இது எல்லாம் அரசாங்கத்துடைய தவறு, கேரள அரசுடைய தவறு, அங்கே இருக்க மனிதர்களுடைய தவறு. ஏன் இன்னைக்கு ராகுல் காந்தி போயிருக்காரு? பிரதமரெல்லாம் போக மாட்டார். ஏன் போக மாட்டார்னா கேரளாவில் அவர் ஓட்டே இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் தான் செய்யணும் அரசாங்கம். அதுக்கு தானே உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. மக்களுக்கு விரோதமாக இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தொழிற்சாலைகள் யார் நடத்துகிறாங்கன்றது விஷயம் இல்லை. அது நாட்டில் யார் வேணும் எந்த தொழில் வேணாலும் பண்ணாத யாரும் தடை செய்ய முடியாது. இவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக காடுகளை அழித்து வீடுகளை கட்டுற விளைவு ஏற்பட்ட பாதிப்பு தான் இது. தேடை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க உள்ள தலைவர் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் தலைவர் அருள்தாஸ் அவர்களை சந்திக்கொள்ளோம். வணக்கம் சார். வணக்கம். கடவுளின் தேசம் இன்றைக்கி இயற்கை பெரும் பேரழிவை ஏற்படுத்தி இருக்குது. இது எதை காட்டுகிறது? இல்லை, இது மிக பெரும் துயரம். நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரிழந்து, ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்விழந்து நிர்கதியாய் நிற்கின்றார்கள். இதை கேட்கும்போது நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. அவர்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன ஆறுதல் சொல்வதென்றே தெரியாத ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை. ஆனால் இது அறிஞர்கள் இதை பற்றி சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயம் தெரிந்தவர்கள் சொல்வது என்னால் இது மனித தவறு தான் என்று சொல்கிறார்கள் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மூணாறில் இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரழிவு ஏற்பட்டது. அந்த பேரழிவு 2 கிராமங்கள் மண்ணோடு மண்ணாக போய் நூற்றுக்கணக்கான பேர் அப்பவும் இறந்தார்கள். அப்படி இறந்து கூட கேரள அரசு தகுந்த பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று தான் இப்போ ஏற்பட்ட நிகழ்வு காட்டுகிறது. இல்லை, தொடர்ந்து 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதுபோல் பெரும் பேரழிவுகள் சந்திக்குது கேரளா. அதை தான் சொல்கிறேன். மூணாறில் இதே மாதிரி மிகப்பெரிய பேரழிவு மூணாறில் ஏற்பட்டது. அதை விட பேரழிவு இப்போ பெரிய பேரழிவு ஏற்பட்டிருக்குது. அப்போ 2 கிராமங்கள் அழிந்து விட்டது மூணாறில் நடக்கும்போது. அதை பார்த்து கூட இந்த கேரளா அரசு தன்னை நடக்கின்ற இந்த மாதிரி தவறு நடக்காமல் பார்த்து கொள்வதற்கோ, நடந்த தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வதற்கோ விருப்பம் இல்லாமல் தான் இருக்கிறது தான் இந்த நிகழ்ச்சி காட்டுக்கொண்டுகிறது. 2017 அப்போது ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது. அமைக்கப்பட்ட போது இந்த விசாரணை கமிஷன் இது முழுக்க முழுக்க மனிதர்களால் ஏற்படுகின்ற தவறு, இதை அரசாங்கம் சரி செய்ய வேண்டும். இதுக்கு இந்த மாதிரி கண்மூடித்தனமாக கட்டடங்கள் கட்ட அனுமதிக்கக்கூடாது, அது ஆற்றங்கரையோரம் கட்ட அனுமதிக்கக்கூடாது, சுற்றுலா விடுதியில் ஏகப்பட்டக்கு தன்னிச்சையாக அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் பெருக்கி கொண்டிருக்கிறது. இதனாலெல்லாம் மிகப்பெரிய நிலச்சரிவுக்கு காரணம். அதுவும் இல்லாமல் இந்த இப்போ தற்போது பாதிக்கப்பட்ட பகுதியில் சில கிலோமீட்டருக்கு முன்னாடி குவாரி நடந்திருக்கு. அந்த குவாரி இப்போது செயல்படலைனாலும் அப்பொழுது ஏற்பட்ட பாதிப்புனால அதனுடைய நிலத்தின் இருக்க தன்மை தளர்ந்து போடுறதுனால இப்பொழுது ஏற்பட்ட மிகப்பெரும் மழை வெள்ளத்தினால் அது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் அரசுடைய தவறுதான வழியே. இது இயற்கையோட இது. இயற்கை தன்னுடைய இதை எப்போ செஞ்சுட்டு தான் ஒரு சமயம் கம்மியாக போயோ ஒரு சமயம் அதிகமாக போய் 4 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு. இது என்னென்னா கேரளா இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்கிறதுனால தொடர்ந்து 5 மாதங்கள் குறைந்த அளவு மழை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மழை அந்த மண் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் கூட கடந்த வருடம் இவர் சொன்னார், மா சுப்பிரமணியம்லாம் 20 சென்டிமீட்டர் மழை பெய்தான் தமிழ்நாட்டு ஒரு பாதிப்பு ஏற்பட அந்தளவுக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு நாங்கள் ஏற்படுத்திட்டேன்னு சொன்னார். ஆனால் 100 சென்டிமீட்டர் பெஞ்சிச்சு. ஸோ இப்படி தான் பெய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எந்த விஞ்ஞானியும் சொல்ல முடியாது, இயற்கையை கணிச்சு. அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் எப்படி சொல்கிறாங்க, இந்த அறிவாளிங்க அமைச்சர்கள்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ தான் பெய்யும்னு எப்படி கணிக்க முடியும்? விஞ்ஞானிகள் கூட அந்த சமயத்துக்கான சூழ்நிலையை தான் அறிவிக்க முடியும் ஒழிய முன்கூட்டியே இப்படி தான் செய்யன்றது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இயற்கை எப்படி வேணாலும் தன்னை மாற்றிக்கலாம். புயல் வரும்னு சொல்லுவாங்க, கடுமையான எச்சரிக்கைலாம் விடுவாங்க. ஆனால் இருந்தாலும் புயல் வராமல் வெயிலுக்கு ஐயா மாட்டிப்பாங்க. ஸோ இது இயற்கை. அப்படி இருக்கும்போது எது நடந்தாலும் அதற்கு ஏற்ற
மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டமைப்பு உருவாக்க வேண்டியது தான் அரசுடைய கடமை. கேரள அரசு வந்து ஒரு பொறுப்பற்ற அரசாக தான் இருக்கிறது. ஏன்னா மூணாறில் அப்படி நடைபெற்ற மிகப்பெரிய பாதிப்பு உணர்ந்து கூட அதுக்காக அமைக்கப்பட்ட கமிஷன் வந்து தன்னுடைய அறிக்கையை கொடுத்த கூட அதை செயல்படுத்தாமல் நிறுத்தி விட்டாங்க. மேலும் மேலும் இந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தொழிலதிபர்களாக இருக்கட்டும், அதில் கட்டடங்களை கட்டுவது, அதில் வருமானம் பார்ப்பதே இதாக இருக்காங்க. இதில் அப்பாவி இந்த தொழிலாளர்கள் வங்கதேசம், தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், பல்வேறு ரப்பர் தொழில் எல்லாத்துலேயும் இருந்திருக்காங்க. இப்போ அத்தனை பேர் மண்ணுக்குள்ளே போயிருக்காங்க. எவ்வளோ பேர் செத்தாங்க என்னங்கிறதே தெரியல. ஆமாம், இப்போது இந்தியாவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்ல வேலைவாய்ப்பு உள்ள மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இது மூணில்தான் செல்வமிக்க வளமான தொழில் கட்டமைப்புக்க அதிக வேலைவாய்ப்புள்ள மாநிலங்கள் இந்த 3 தான். கேரளாவில் பெரும்பாலும் வந்து அந்த மக்கள் இல்லாமல் வெளிநாடுகள் தான் வேலை செய்கிறாங்க. அதனால் அங்கே மக்கள் தொகையே இல்லை, அடிப்படை வேலைக்கு அங்கே ஆள் இல்லைனால இந்த யூபி, பீகார், வங்காளதேசம் போன்றவர்கள்லாம் அங்கே நிறைய பேர் வேலை வைக்க போகிறாங்க. அங்கே நீங்கள் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுக்கு பெரிய பெரிய பங்களா பூட்டி கிடக்கும், ஆளே இருக்க மாட்டாங்க. எங்கடா எல்லாம் வெளிநாட்டை வேலை செஞ்சுருப்பான். அப்போ அந்த மக்கள் அந்த மாநிலத்தை அடிப்படை வேலை செய்து ஆளே இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த வட இந்தியருக்கு, பங்களாதேஷ்லாம் போய் கிடச்சி இவங்க தமிழர் கூட சில பேசுகிறாங்க. அவங்க காலகாலமாக அங்கே இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து கூட செத்து போயிருக்காங்க. ஆனால் இதுக்கு எல்லாம் காரணம் வந்து இயற்கையை மட்டும் நம்ம இயற்கையாக தன் கடமையை அது செய்யுது. அது எப்போ எந்த சமயத்தை எப்படி செய்யணும் நம்ம இயற்கை. ரெண்டாவது வந்து காடுகளாக நிறைய அழிச்சிட்டாங்க. இவங்க வீடு கட்டுறேன், ரெசார்ட் கட்டுறேன், ஹோட்டல் கட்டுறேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காடு, அதாவது மண்ணை இறுக்கி பிடிக்கிறது என்பது மரங்களுடைய வேறு தான். சாலை கடை ரோடு கூட போடுறாங்க, எதுக்கு ஓரத்தில் மரம் வைக்கிறாங்க? அந்த ரோடு சரிஞ்சு போகாமல் இருக்குது, அது இறுக்கி பிடிக்கிறதோடைய வேலையை வந்து மரங்கள் தான் செய்யும். இவங்க முழுக்க மரங்களை வெட்டி சாய்ச்சிட்டு காடெல்லாம் அழிச்சா அப்போ அந்த மண்ணை இறுக்கி பிடிக்கிற அந்த சக்தி அந்த வேருக்கு இல்லாமல் போய் வேறு இல்லாத போனது விளைவு. மண் தளர்ந்தது, மழை வரும்போது தண்ணி வரும்போது எல்லாம் அழிஞ்சு, அதனால் ஏற்பட்ட பேரழிவு. இது எல்லாம் வந்து அரசாங்கத்துடைய தவறு, கேரள அரசுடைய தவறு, அங்கே இருக்க மனிதர்களுடைய தவறு. இவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக காடுகளை அழித்து வீடுகளை கட்டுறதன் விளைவு ஏற்பட்ட பாதிப்பு தான் இது. இல்லை, இப்போ இது அரசு, மத்திய அரசு, மாநில அரசு எது மாதிரியான நடவடிக்கை? ஏன்னா இன்னும் பிரதமரோ முதல்வரோ அங்கே போகக்கூடிய சூழல் இல்லை, இன்னும் அங்கே இல்லாத சூழல் இருக்கிறது. ஏன் இன்னைக்கு ராகுல் காந்தி போயிருக்காரு? பிரதமரெல்லாம் போக மாட்டார். ஏன் போக மாட்டார்னா கேரளாவில் அவர் ஓட்டே இல்லை. இப்போ மணிப்பூரில் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு. இதை ஓட்டு அரசியலாக பார்க்கக்கூடாதுல்ல. அவர் எல்லாத்தையும் ஓட்டாக தானே பார்ப்பாங்க. பாஜகக்காரங்க வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுற மாநிலம் மட்டும்தான் அவங்க அக்கறையாக எடுத்து போய் பார்ப்பாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவர் அந்த இது ஏற்பட்ட உடனேயே நிதியெல்லாம் ஒதுக்கி இருக்கிறாங்க. 2 லட்சம் கொடுத்துருக்காரு உயிரிழந்தவருக்கு. 2 லட்சம் ஒரு நிதி. அந்த காலத்தில் இந்த காலத்தில் 2 லட்சம் நிதி கொடுத்தா பிஎம் கேரில் கணக்கு வழக்கே தெரியாமல் பல்லாயிரக்கணக்கான கோடியே கொட்டி குவிச்சு வச்சுக்கிறார். அந்த பணத்துக்கெல்லாம் என்ன நிலைமை, என்ன கணக்குன்னு தெரியாது. கேட்டால் ஆர்டிஐயில் கேட்டால் அது அரசாங்கத்துடைய நிறைவு நாளில், அதனால் அந்த கணக்கு இப்பயே குறை சொல்ல முடியாது. நம்ம பிரதமர் இப்போ அடுத்து கூட வரலாம்ல. நீங்கள் வந்து பாஜகவை எதிர்ப்புகிறதுக்காக இல்லை, நீங்கள் பாஜக எதிர்க்கணும். பாஜக சிறப்பாக செயல்பட்டு நாம எதிர்க்க போகிறோம், பாஜக பாராட்ட போகிறோம், வாழ்த்த போகிறோம். மக்களுக்கான அது அரசாக செயல்படலாம் நம்ம எதிர்க்கிற திட்டம் விமர்சிக்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னும் இப்போ ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் நேராக போய் பார்த்துட்டாரு. நேற்று போக முடியல, இப்போ காலநிலை சூழ்நிலை, பருவநிலை சூழ்நிலை பார்க்க முடியல. ஆனால் இன்றைக்கி போய் பார்த்துட்டா கொண்டா புலர்த்தி இருக்கிறார். இதை போய் பிரதமர் செய்யறதுக்குன்னா வெறும் 2 லட்சம் கொடுத்துருக்காரு செத்தவங்களுக்கு. 2 லட்சத்தை வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? என்ன அதை தன்னை புனரமைச்சிக்க முடியும்? அந்த மக்கள் ஒரு வீடு கட்ட முடியுமா? என்ன பண்ண முடியும்? இப்போ இன்றைக்கி விற்கிற விலைவாசியில் எதையுமே செய்ய முடியும். அந்த 2 லட்சம் வச்சு பண்ண முடியும். ஆனால் பிஎம் கேரில் கோடிக்கணக்கான ரூபாய்களை வச்சு பல ஆயிரமான கோடி அந்த பணப்படத்துக்குள்ள கணக்கு வழக்கே தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்குன்னு. கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தேன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 50% மக்களுடைய மனுவை நிராகரிச்சிட்டாங்க. ஏன் இவங்களுக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன் தர முடியாது, எதுக்காக நிராகரிக்கின்ற காரணமும் சொல்லலை. அப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சியை தான் இந்த பிரதமர் நடத்தி நிற்கிறாரு. அவர் போயிட்டு கேரளா, நீங்கள் இது வரைக்கும் அவருடைய வரலாறு 10 ஆண்டு காலம் ஆட்சி செஞ்சுட்டாங்க. இப்போ 11ஆவது ஆண்டில் வந்துட்டாங்க. இது வரைக்கும் அவர் செயல்பாடை பாருங்கள். எங்கேயாவது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க ஆட்சி செய்யாத, அவங்க ஓட்டு போடாத மாநில மக்களை போய் பார்த்துருக்காரா? மணிப்பூரை போய் எத்தனை ஆட்சி தான் நடக்குது. இருந்தாலும் நீங்கள் மணிப்பூரை மீண்டும் மீண்டும் சொல்லிடுறீங்க. அது 2 சமூகத்திற்கான ஒரு பிரச்சனை. அதை ஊதி பெருசாக்கினவர்கள் எதிர்கட்சிகள்னு அவங்க குற்றம். அது 2 சமூக
அது பிஜேபிக்கு உள்ள பிரச்சனையே கிடையாது. 2 சமூகத்துகளும் ஆண்டாண்டு காலமாக உள்ள பிரச்சனை. அது வந்து வங்கதேசத்துலேருந்து கஞ்சா வருகிறது, இது பல்வேறு குற்றச்சாட்டுகள்ல அந்த 2 சமூகத்துக்குள்ள பிரச்சனை. அதை வந்து எதிர்க்கட்சிகள் ஊதி எதை நடந்தாலும் அரசாங்கம் தானே சரி பண்ண முடியும். யார் எதை செஞ்சாலும் அரசாங்கம் தாங்க சரி பண்ண முடியும். அதை செய்யறதுக்கு அடிப்படை விஷயமே இன்றைக்கி நீ இது வரைக்கும் போய் பார்க்கலையே. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் என்ன ஒரு ஆறுதல் கூட சொல்லலையே, அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கூட கொடுக்கலையே. இன்றைக்கி வந்து அந்த மக்கள் வந்து அகதிகள் முகாமில் தான் இருக்காங்க. அப்புறம் அவங்களோட கல்வி என்ன, வேலை வாய்ப்புன்னா, பொருளாதாரம் என்ன ஆச்சு? இல்லை வடகிழக்கு மாநிலங்களில் நாகாலாந்துலாம் சாலை வசதிகளே இல்லாத இத்தனை ஆண்டு காலத்தில் பிஜேபி வந்தவொன்னு தான் பல்வேறு சாலை வசதிகள்லாம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை சொல்லி தானே ஆகணும் சார். ஒரு அரசாங்கம் கட்டமைப்பே பண்ணி கொடுத்துருக்காங்க சார். நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பு வசதியும் ஒரு அரசாங்கம் என்பது எல்லாத்தையும் தான் செய்யணும். நான் ஒன்றை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றெல்லாம் செய்ய மாட்டால் அது சரியா? நீங்கள் எல்லாத்தையும் தான் செய்யணும் அரசாங்கம். அதுக்கு தானே உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நாங்கள் இதை செஞ்சிட்டோம் பாருங்கள், அதை செஞ்சிட்டோம் பாருங்கன்னா அப்போ இதெல்லாம் செய்யலையே. அப்போ அதையும் நீங்கள் தான் செய்யணும். வேறு யார் செய்வா? எதிர்கட்சியாக செய்ய முடியும்? மக்கள்கிட்ட வரி வாங்கிறது அரசாங்கம் தானே. அரசாங்கத்துக்கு மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வந்து செய்யணும். இதை மட்டும் செஞ்சிட்டோம் பாருங்கள், அது செய்யலைன்னா அது எப்படி ஒரு வாதமாக இருக்கும்? அது முட்டாள்தனமான வாதம் இல்லை. சரி, நம்ம இந்த அரசியல் இது கேரளா அந்த இப்போ ஏற்பட்டிருக்கிற பேரழிவு அரசியல்வாதிகளுக்கு எதை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அடுத்து நமக்கு வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் இருக்குது, அதிக அளவு இருக்கும். இது எந்த மாதிரி முன்னெச்சரிக்கையை இவங்க கற்றுக்கொள்ள வேண்டும்னு நினைக்கிறீங்க? இயற்கைகளை எப்படி இவங்க ஒரு மரத்தை வெட்டுறாங்க, மரம் வைக்கிறதில்ல. இது வந்து எந்த மாதிரியான பாடத்தை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏற்பட்ட மிக பெரும் வெள்ளத்திலேருந்து தமிழக அரசு என்ன பாடம் கற்றுக்குச்சு இது வரைக்கும் தெரியல, புரியுங்களா? ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாதிப்பு வந்தால் நிவாரணம் கொடுக்குறேன்றாங்க. போன தடவை போன வெள்ளத்துக்கு வந்து நடுத்தர மக்கள் மிக நிறைய பாதிக்கப்பட்டாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு வீட்டுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா பைக்கு, அது குறைந்தபட்சம் மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு, கட்டில், பீரோ எல்லாம் பாதிக்கப்பட்டு மிக குறைஞ்சபட்சம் 2 லட்சம் பாதிப்பட்டுவாங்க. ஆனால் இவங்க 6000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த 6000 ரூபாய் கொடுக்கறதுனால அந்த மக்களுக்கு என்ன பலன் ஏற்பட போகுது? அப்போது அந்த இலவசம் 6000 ரூபாய் கொடுத்ததே முட்டாள்தான். பட்டு ஏற்கனவே கட்டின கட்டமைப்புக்கு வந்து இத்தனை 1000 கோடி செலவாச்சுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த 6000 ரூபாய் கொடுக்கும்போது எத்தனை 1000 கோடி செலவாயிருக்கான்? அப்போ அந்த அத்தனை 1000 கோடியையும் மறுபடியும் இந்த மாதிரி வெள்ளம் ஏற்பட்டால் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு வேண்டிய கட்டமைப்பு உருவாக்கத்தான் அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு 6000 ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அந்த நிமிஷத்துக்கு தாஜா பண்ணுறது கொடுத்துட்டா இப்போ இந்த முறை வெள்ளம் வந்து அதே மாதிரி வெள்ளம் 6000 ரூபா கூட அதிமுக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கையில் வங்கி மூலிகள்லாம் அளித்தாங்க. அது கூட பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. நேரடியாக அவங்க கையில் தான் தருவோம் அப்படிங்கிற வங்கி மூலம் கொடுத்தது மிகப்பெரிய நல்ல விஷயம். ஆனால் நேரடியாக கொடுக்கறது மக்களை வீணாக அலகழிச்சது. என்னடானா அப்பா நாங்கள் கொடுக்குறோன்ட்டு மற்றவங்களை இவங்களை விளம்பரத்துக்காக கொடுத்தது. நாங்கள் செய்கிறோம் பாட்டு அதுக்கு மக்கள் ரேஷன் கல்லில் போய் லைன் என்ன கொண்டு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எல்லாம் வெயில் அலைஞ்சி தெரிஞ்சாங்க. மக்களை கஷ்டப்படுத்ததே கொடுமைப்படுத்ததே திமுக வேலையாக இருக்குது. இதே வேலை இப்போ தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும்? வடகிழக்கு பருவமழை அக்டோபரில் வந்துடும். அது என்ன மாதிரியாக நடவடிக்கை எடுக்கணும்? அந்த மாநகராட்சி பணிகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கு, தூர்வாருங்கிறாங்க. அதாவது ஒரு அரசாலேயோ ஒரு விஞ்ஞானிகளாலேயோ இவ்வளவு தான் இயற்கையை முழுமையாக கணிக்கிறதுக்கு யாராலும் முடியாது. கொஞ்சம் அது எந்த சமயத்தில் எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள எப்படி அமைக்கும்னு சொல்ல முடியாது. விஞ்ஞானிகள் கூட மழையை பொறுத்த வரைக்கும், புயலை பொறுத்த வெள்ளம் பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்தில் ஏற்படுறத வச்சு தான் கணிச்சு இது இப்படியாக மாறுந்தால் சொல்ல முடியும். வழிய அத்தவசம் நடக்க போகிறது இப்பயே சொல்ல முடியாது. ஸோ விஞ்ஞானிகள் பருவநிலை இயக்க அமைப்புகள்லாம் வந்து சொல்கிறத வச்சு தான் அரசு செய்யணும். ஆனால் அரசு வந்து எல்லா நிலைக்கும் தயாராக இருக்கணும். இப்போ கடந்த வருஷம் 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சு வச்சு தமிழ்நாட்டை ஆனால் அதுக்கு முன்னால் இந்த மாதிரி பெய்யவே இல்லை. அதனால தான் அமைச்சர்லாம் சொன்னாங்க 20 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் சென்னையில் ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ 100 சென்டிமீட்டர் போச்சு. அப்போ இதை வச்சு பணம் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் இவங்க மறுபடியும் அதுக்கேற்ற கட்டமைப்பு உருவாக்கிடணும். மீண்டும் அந்த ஏரி இப்போ ஏற்கனவே அமைக்கப்பட்ட அகலப்படுத்தி விரிவுபடுத்தி உருவாக்கி இருக்கணும்.
தண்ணி வெளியேறது. ஏரியே இல்லையா, அதில் தானே வீடு கட்டியிருக்காங்க, அப்புறம் எங்கே விரிவுபடுத்துறது? அது ஒன்று. பட் காவாவே கட்டினாங்க இல்லையா, அதுவும் இங்கே விரிவுபடுத்திருக்கணும், கொண்டு இருக்கணும். ரெண்டாவது வந்து தண்ணியை வெளியேறதுக்கு வேண்டிய ஏன்னா செம்பரம்பாக்கரையா இந்த இதெல்லாம் வரும்போது கூவம் நதியில் போகும்போது சிட்டியில் இருக்க தண்ணி வெளியேற மாட்டோம். அது போன பிறகு தான் இது வெளியே போகிற மாதிரி இருக்குது. இதையெல்லாம் உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி வெளியேற்றத்துக்கு வேண்டிய இவங்க என்ன பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் சிட்டிக்குள்ளே கூவம் ஆகுது அங்கெல்லாம் இந்த காவாய் ஏற்றின விட்டாங்க. காவாய் விட்டு ஆனால் செம்பரம்பாக்கம் ஏரியில் திறக்கும் போது அந்த கூவம் ஆற்றுல போகும்போது இந்த தண்ணிகள்லாம் போயிட்டு வெளியேற முடியாது, அப்படியே பிளாக் ஆகி நின்று போச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நேரடியாக அந்த காவாயத்துமே கடலை விட்டுருக்கணும், அதுக்கு வேண்டிய எதை செஞ்சுருக்கணும். அதை விடாமல் இவங்க கூவாத்தை எடுத்து நினச்சி தண்ணி வெளியேற முடியாமல் வீடுகளாக முழுகின்ற விளைவு. ஸோ இந்த பாடத்தை கற்றுக்கணும், இதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வெளியேற்றுற அளவுக்கு இவங்க கட்டமைப்பு உருவாக்கணும். இந்த கூவ நதியே இப்போது பாதி அபகரித்து தான் ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. அந்த உங்களுக்கு தெரியும்ல, அந்த கூவ நதி எவ்வளோ பெருசாக இருந்தது. ஆமாம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த நெற்குன்றம், மதுரை வயல் பாகம், கூவ நதி அங்கே அந்த ஆறு இல்லை. அதாவது சின்ன வயசுல நாங்கள்லாம் பார்க்கும்போது கூவாத்தில் தான் விளையாடுவோம். அப்போது கூவம் ஆறு நாங்கள் பார்த்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் 1 கிலோமீட்டர் அகலமாவது இருக்கும். அதான் இப்போ 100 அடி தான் இருக்குது, ரொம்ப குறுகி போச்சு. என்னடானா எப்படி இப்படி குறுக்க வச்சுன்னா ஆற்றுல எப்படி பட்டா போட்டு கொடுத்தாங்க, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் நீர்நிலை புறம்போக்கில் பட்டா கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் விஷயம். ஆனால் 2014 மிகப்பெரிய கஜா புயல் இதில் ஒரு பெரிய வெள்ளம் வந்து சென்னை மூழ்குச்சு. அப்போ அதிமுக ஆட்சி. அப்போ எப்படி இதெல்லாம் நடந்து போகும்போது தான் நீர்நிலையிலும் பட்டா கொடுக்கலான்னு திமுக ஆட்சியில் ஒரு சட்டம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் ஆடையாறுலேயும் கூவம் ஆற்றுலையும் உங்களுக்கு வந்து பட்டா போட்டு எல்லாரும் வந்து வீடு கட்டின்னு கல்யாணம் பண்ண அதுன்னு கட்டி வச்சுருக்காங்க. கலைஞர் அவர்கள் தான் பல ஏரிகளை, வள்ளுவர் கோட்டம் ஏரியா இருக்கட்டும், அதை எங்கே கட்டியிருக்கலாம். அதை அதாவது அரசாங்கம் தாங்க மிகப்பெரிய ஆக்கிரமிப்பு பண்ணுறது அதிகபட்சம். இப்போ செம்மஞ்சேரியில் சதுப்பு நிலம்லாம் இருக்குது, அது எத்தனோ ஆயிரக்கணக்கான ஏக்கர் சதுப்பு நிலம்னா வர தண்ணிகளை வெளியே போக தண்ணுக்குள்ளே இழுத்துக்கு பாதுகாக்கத்தான். அது இன்னைக்கு ஒரு பெரும் இயற்கையின் கொடை, அதை இன்னைக்கு சீரழிஞ்சு அதை வந்து நீர் கொட்டும். இப்போ சில ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் தான் மிச்சம் இருக்குது, மற்றதெல்லாம் கவர்மெண்ட் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு. அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மக்களுக்கான நன்மை தர அரசுன்னு சொல்லிக்கிட்டு மக்களுக்கு விரோதமாக இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சார், இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் மத்திய அரசை பார்த்து 4 மாநிலங்களை தவிர மதுவிலக்கே கொள்கையாக அரசு வச்சுருக்குங்கிற மாதிரி குற்றஞ்சாட்டி பேசியிருக்கிறாரு. இதை தடுக்கிறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வாங்க அப்படின்னு இருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் நாடாளுமன்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கணும். அவர் இல்லை, அவர் வந்து அவங்க முதலாளிக்கு பயந்துக்கிட்டு கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம். அதான் அவர் வந்து முதலாளிக்கு கீழே தானே இருக்குது. திருமாவளவன் மிகப்பெரிய அறிவாளி, பேச்சாற்றல், அறிவாற்றல் கொண்டவர். அப்படி இருந்து எப்படி நாடாளுமன்றத்தில் இந்த கேள்வி அவர் வச்சார்னு எனக்கு தெரியல. இப்படி வச்சானா முதல்ல உங்கள் ஊரில் சரி பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் எங்களை வந்து கேளுங்கன்னு சொல்லுவாங்கன்னு கூட தெரியாமல் இவர் ஓடி போய் நாடாளுமன்றத்தை கோரிக்கை வச்சார். மதுவை வந்து ஒழிப்பது என்பது மிகப்பெரிய கஷ்டம், முடியாது. மகாத்மா காந்தி அடிகளே மது விலக்கு கொண்டு வரணும் போராடியும் கடைசி கட்டத்தில் கஷ்டப்பட்டு உழைக்கிற தொழிலாளி தன் உடல் வலியை போக்குறதுக்கு சிறிது மது குடிப்பதுன்னா அது தவறு இல்லை என்று சொன்னவர் மகாத்மா காந்தி. இந்த அமைச்சர்களும் சொல்கிறார், தேசத்தந்தையே சொல்லிட்டார். அப்படி இருக்கும்போது மது என்பது ஒழிக்கிறதெல்லாம் முடியாது, கட்டுப்படுத்தலாம். அதான் அது கட்டுப்படுத்துறதுக்கு வேண்டிய எதை செய்யணும். ரெண்டாவது அதை மலிவு விலை கொடுக்க செய்யணும். இப்போட சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுருக்காங்க போது, இப்போ நீங்கள் வந்து டாஸ்மாகில் தான் விற்கணும்னு அவசியம் இல்லை, ரேஷன் கடையில் கொடுக்கலாம், சூப்பர் மார்க்கெட்டில் விற்கலாம் அப்படின்னோடனே கோர்ட்டு அதை இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை ஆர்டர் போட்டிருக்கு, அதை பரிசீலனை பண்ணு, ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது வந்து கல் கடையை திறக்கிறத பற்றி பரிசீலனை பண்ணு. தமிழ் அரசுக்கு 2 ஆர்டர் இப்போ லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்கு, புரியுங்களா? நீங்கள் யாரோ கேஸ் போட்டிருக்காங்க, அதுக்கு 2 வழக்குக்கும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கேன். இல்லை, மது வந்து அன்று வந்து தமிழகத்தில் மது 69க்கு மீட்டர் இந்த மதுலாம் இல்லை. கலைஞர் அவர்கள் 1972 வந்து அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது தான் இதை வந்து ராஜாஜியே போய் நீங்கள் இது பண்ணாதீங்கன்னு சொல்லியும் மீறி மதுக்கடைகளை வந்து திரித்து அவர் கட்சி வளர்ச்சிக்காக பல்வேறு மது அதிபர்களை உருவாக்கினதான் குற்றம் சாட்டுறாங்க. இல்லை, இது வந்து மதுவை வந்து அரசு எடுத்து நடத்தல வந்து தவறு கிடையாது. ஏன்னா
மற்றவங்களுக்கு இப்போ எப்படி இருந்தாலும் மது ஒழிக்க முடியாது, மது இல்லாத காலமும் கிடையாது. எல்லா காலகட்டத்திலும் மது இருக்குது. அப்போ கள்ளச்சாரத்து மூலயமா தனியார் தான் கொய்த்து கொண்டு இருந்தாக்க அதனால் நிறைய தவறுகளை நடந்து கொண்டது. அதனால் அந்த வருமானத்தை அரசுக்கு திருப்புறதுக்கு அரசு எடுத்த நடவடிக்கை வந்து சரியான நடவடிக்கை. அரசு மது இருப்பதில் எனக்கு முழு உடன்பாடு. ஏன்னா மற்றவங்களுக்கு வீணாக போகிறத விட அதனால் அரசுக்கு வருமானம் ஏற்பட்டால் அது மூலம் மக்கள் நல்ல பணி செய்யறதுக்கு அதுக்கு ஏற்படுத்தான். நீங்கள் சொல்கிறத பார்த்தா மது குடிச்சிட்டு சாவுங்க, அதில் வர்ற காசை வச்சு நான் நல்லது பண்ணுறேன்னா இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறோம்? ஏங்க நீ அங்கே போய் குடிச்சிட்டு சாவுறீங்க? இல்லை நீங்களே விற்பீங்க, நாங்கள் வாங்க. நான் ஏன் விற்கிறேன்? அரசு ஆகினா நான் ஏன் விற்கிறேன்? அது தனியார் விற்று கள்ளச்சாராயம் விற்று கொள்ளாட்சின்னு போகிறேன். ரெண்டாவது அந்த கள்ளச்சாராயத்தில் நல்லா உயிரிழப்பு ஏற்பட்டு சாவறான். அதனால சரியான மது நான் கொடுக்குறேன், நீ குடிக்காம நீ திருந்து. இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் டாஸ்மார்க் வர்ற பல மதுபானங்கள் ஆளுங்கட்சியாக இருக்குது. இப்போ ஆளுங்கட்சியில் உள்ளவர்களுக்கும் இப்போ முன்னாள் எதிர்கட்சியில் உள்ளவர்களுக்கு தானே பல தொழிற்சாலைகள் இருக்குது. தொழிற்சாலைகள் யார் நடத்துகிறாங்கன்றது விஷயம் இல்லை. அது நாட்டில் யார் வேணால் எந்த தொழில் வேணாலும் பண்ணால் அதில் யாரும் தடை செய்ய முடியாது. இது அரசு மது விற்கிறதுனா அது சரியான நடவடிக்கை தான். ஏன்னா இப்போ கூட உதாரணத்துக்கு விக்கிரவாண்டியில் கள்ளக்குறிச்சியில் 60-70 பேர் செத்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அது அரசுடைய மது குடிச்சிருந்தால் அந்த உயிர் இது இருக்குது. அரசுடைய மது குடித்து யாரும் உயிரிழந்ததில்லை. அப்போ உயிர் பாதுகாப்பாகப்படுகிறன்றது ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் மதுவை வந்து விலை அதிகமாக இருக்கிறது, அதை குறைக்கணும் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்களா இவங்க நடத்துகிறாங்கன்னு, இவங்க தனியார் மலை வச்சுன்னு விலை அதிகமாக ஏற்படுத்தி கொள்ளாட்சின்னு பண்ணிக்கிறாங்க. இதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு கட்டுப்படுத்தாமல் அவர்களும் அதுக்கு பங்கு வாங்கிக்கிட்டு இவங்க வந்து மக்களை ஏன் கொள்ளாட்சின்னு பண்ணிக்கிறாங்க? மது ஆலையே அரசு நடத்தலான்றீங்க, தயாரிப்பாலேயே தவறு கிடையாது. எத்தனை ஆலையை அரசு நடத்துது, அது இதில் ஒரு தவறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா மது இல்லாத நாடு எங்கேயுமே கிடையாது. மது குடிக்காத ஆட்களை நீங்கள் அந்த காலத்துலலாம் வந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஜனங்களே குடிகார வரண்டா ஒதுங்கி போவாங்க. இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சான், குடிக்காதவங்க வராண்டா கிண்டல் பண்ணுறாங்க. அந்த நிலைமை ஆகிப்போச்சு. இன்றைக்கி குடிக்காதவங்க தான் வேலை விட்டு ஏற முடியும், குடிக்கிறவங்க எல்லோரும் சகஜமாயிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து மது சாதாரண ஒரு விஷயம் ஆகிப்போச்சு. அதை போயிட்டு நீங்கள் வந்து சும்மா ஒழிக்கணும் மூடணுன்னா அதை வச்சு அரசியல் பண்ண நினைக்கிறவங்க அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஒழிய மது மூடுது. ஆனால் வந்து கல் கடையை திறக்கணும். ஏன்னா மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்களோ அதை குடிக்கிறதுக்கு வேண்டிய கல் கடையை கொடுத்தா அது ஒன்றும் மலிவாக இருக்கும், அது ஒன்றும் இது இருக்கும். ஆனால் மற்ற இதை வந்து அவனை குற்றச்சாட்டலாம். கல் கடை விற்க அனுமதிக்காமல் நீங்கள் வந்து ஒரு ஒயின் ஷாப் மட்டும் தான் விற்கணுன்னா அப்போ தனியார் முதல்ல கொள்ளடிப்பதுக்கு அரசே துணை போகிறது. கல் கடையை திறந்தால் மது வந்து மலிவாக கிடைக்கும். அப்போ மக்களுக்கு வந்து அதிக காசு கொடுத்து வாங்காமல் கொஞ்சம் பொருளாதாரம் அவங்களுக்கு மிச்சம் ஆகும். ஆனால் குடிக்கிறவன் குடிக்க, அதாவது எம்ஜிஆர் சொல்லியிருப்பார், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கும், அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டு திருடனா பார்த்து இருந்தாவிட்ட அப்போ மது குடி ஒழிக்கணும்னா மது குடிக்கிறவன் தான் தான் நிறுத்திக்கணும். இன்னும் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற காசு எத்தனை ஒயின் ஷாப்பில் கொடுத்து போட்டு வீட்டில் பொண்டாட்டி போலையும் பிச்சை எடுக்க விடாமாடான்ட்டு யோசிக்கணும். தான் போல் மற்ற எதிர்விட்ட போல் வந்து நல்ல கான்வென்ட்டில் படிக்குது, நம்ம பிள்ளை கார்பரேஷனில் படிக்க வைக்கிறான்னு இவன் தான் யோசிக்கணும். புரியுங்களா? எதிர்விட்டு பொம்பளைனால நகை போட்டு நம்ம பொண்டாட்டி காதில் மூக்களை இல்லாமல் கொன்றாவியாக வச்சு நிற்கிற மட்டும் இவனுக்கு சுய அறிவு வந்து குடிக்கிறதை நிறுத்தணும். எதிர் வீட்டுக்காரன் காரில் போகிறோம், நம்ம நந்து போகிறோமே, சைக்கிளில் போகிறோமே, பைக்கில் போகிறோமே, அதனால நம்மளும் அதே மாதிரி போனால் இவன் தான் யோசிச்சு திருந்துடும். இதை வந்து இவனை குடிக்காதுன்னு சொன்னால் மது நாளைக்கு போயிடுச்சேன்னா ஆந்திராவில் இல்லை. நீங்கள் சொல்றீங்க அந்த கொரோனா காலகட்டத்தில் 40-45 இருக்காலும் குடிக்காம தானே இருந்திருக்கான். யார் சொன்னது? இல்லை அது எங்கே நீங்கள் சொல்லுவீங்க மறைவாக எதை வாங்கி கொடுத்தேன். எல்லா காலகட்டத்திலையும் நடந்து தாங்க இருக்குது. டாஸ்மார்க் திறக்காமல் குடிக்காமல் இருந்திருக்காங்க. அப்போ கள்ளச்சாராயம் குடிச்சு என்ன மது கள்ள விற்பனை அதிகம் ஆச்சு. அப்போ சம்பாரிச்சவங்க நிறைய தெரியுமா? அப்போ நிறைய சம்பாதிச்சோம் நிறைய பேருங்க. நீங்கள் ஆந்திராவில் வந்து குடிச்சிட்டு வந்தால் 10,000 ரூபா ஃபைன் போட்டார் என்டிஆர் பேரில். அப்போ கூட மது ஒழிக்க முடியல. புரியுங்களா? மது 25,000 அப்போலாம் 10,000-25,000 மிகப்பெரிய காசு, அப்போயே ஒழிக்க முடியல. அப்படி இருக்கும்போது அதை சரி பண்ண வேண்டிய நடவடிக்கை தான். ஒரு விஷயத்தை ஒழிக்க முடியலன்னா அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய நடவடிக்கை அரசு எடுத்து தான் ஆகணும். சரி சார். ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் ஜாதி வாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி பேசியிருக்கிறாரு. இதை வந்து இது ஆளுங்கட்சி அனுராக் தாக்கூர் ஒரு அது சொல்லக்கூடாத சில சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறேன்? அதாவது நாட்டில் எல்லாரும் வந்து ஜாதியை பார்த்து செயல்பட்டுக்கிறாங்க. ஆனால்
பாதிக்கப்பட்ட பொருளாதார பின்தங்கிய மக்களுக்கு உரிய நிவாரணம் கிடைக்கணும், அவருக்கான முன்னேற்றத்தை கிடைக்கணுன்றதுக்காக. ஏன்னா மத்திய அரசு மாநில அரசு வரைக்கும் எல்லாம் இடஒதுக்கீடு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அந்தந்த ஜாதிக்குரிய இடஒதுக்கீடு முழுமையாக போய் சேரணுன்றது காரணத்துக்காக ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்தியா முழுக்க ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்கிறார். அதை எடுத்தால் தனக்கு மிகப்பெரிய பாதிப்பு, அரசியல் ரீதியான பாதிப்பு வரும், வாக்கு ரீதியான பாதிப்பு வரும் என்று பாஜக பயந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதை எடுக்கக்கூடாது என்பதற்காக கீழ்த்தரமான திசை திருப்பும் வேலையில் அவங்க ஈடுபடுறாங்க. அந்த அடிப்படையில் தான் அனுராக் தாக்கூர் பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. எந்த ஜாதிக்கு போகிறதுன்னு தெரியாதவங்களாம் ஜாதி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பேசுகிறாங்க. இதை எவ்வளோ பெரிய ஒரு இழிவான கீழ்த்தரமான மனிதர். இப்போ அந்த நாடாளுமன்றத்தில் அந்த வார்த்தையை நீக்கியிருப்பாங்கல்ல. அதான் அனுராக் தாக்கூர் அவளை கீழ்த்தரமாக பேசுகிறார். அதை பேசணும் நம்ம எல்லாம் லைவில் கேட்டுருந்தானே இருந்தோம். அவர் அதுக்கப்புறம் நீக்கின்றது ஒரு விஷயம் இல்லையா? நாடு முழுக்க மக்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, லைவில் பார்த்துன்னு இருந்தாங்க. அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு அதுவும் அவர் ராகுல் காந்தி எப்பேற்பட்ட பரம்பரை. இந்த ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களாம் காஷ்மீர் அரச பரம்பரை சேர்ந்தவங்க. அவங்க இப்போ பாட்டி அரச பரம்பரை, காஷ்மீர் அரச பரம்பரை சேர்ந்தவங்க. மோத்திலால் நேரு வெள்ளைக்காரனுக்கு இந்த இந்தியாவை அரசாங்கம் நடத்துறதுக்கு கடன் கொடுத்த பரம்பரை, ஒரு அரசாங்கத்துக்கு கடன் கொடுத்த பரம்பரை. அது இந்த நாட்டுக்காக இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் தன் இன்னுயிரை இழந்த பரம்பரை. அப்பேற்பட்ட பரம்பரையை பார்த்து எந்த ஜாதிக்கு பிறந்தவங்களே தெரியாது பேசுகிற அளவுக்கு நீ எவ்வளோ கீழ்த்தரமான ஆள் இந்த அனுராக் தாக்கூர். இந்த மாதிரி அதாவது மிக மிக அருவருக்கத்தக்க தான் எந்த பொறுப்புன்னு தெரியாத ஒரு மனிதனால் தான் இப்படியெல்லாம் கீழ்த்தரமாக பேச முடியும். அப்படி பேசணும். அதை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பாராளுமன்றத்தில் அவை குறிப்பிட்டு நீக்கிட்டாங்க. ஆனால் அதை இந்த நாட்டோடைய பிரதமர் நரேந்திர தாஸ் மோடி அவர்கள் அவருடைய எக்ஸ்ட்ராத்தில் வெளியிடுகிறார். மிக சிறப்பான பேச்சு, மிக சிறப்பான வீடியோன்னு பதிவிடுகிறார். நாடாளுமன்றத்தில் ஒன்று வெளியிட்டுட்டா அதை நீக்கிட்டா யாருமே அதை பற்றி வெளியிடக்கூடாது. ஆனால் எந்த மீடியாக்கள் வெளியிடக்கூடாது. நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா? ஆனால் நரேந்திர தாஸ் அவர்கள் அதையும் அவர் எக்ஸ்ட்ராத்தில் அதை பதிவிட்டு அதுவும் செய்தியாக வந்துடுச்சு. அதுவும் செய்தியாக வந்துடுச்சு. நம்ம செய்திகளை பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுவும் செய்தியாக வந்துச்சு. அதுவும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஒரு பிரதமரே சட்டத்தை மீறலாமா? அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஆட்சி, கீழ்த்தரமான நபர்கள் ஆளப்படுகிறது. இப்போது மத்திய நிதியமைச்சர் தமிழகத்துக்கு போதுமான நிதி ஒதுக்கலை, முதல்வர் கூட போகலை. இதை எப்படி நிதி ஒதுக்கலை? தமிழகத்துக்கே நிதியே ஒதுக்கலையா? ஒதுக்கி இருந்தால் ஏன் இவ்வளோ கேள்வி வருது? இப்போ தமிழ்நாடுன்ற பேரே சொல்லலை அப்படின்னும் போது பேர் சொல்லணும் என்னான்னு ஒவ்வொரு மாநிலத்து பேரையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியும். தமிழகத்தில் தமிழ்நாடு சட்டமன்றம் நடக்குது, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், இதெல்லாம் அதில் நம்ம குறிப்பிடலைன்னா நமக்கு அவங்க ஒதுக்கலைன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? இருங்க ஒரு மாநிலத்தில் இந்த திட்டத்தை இந்த மாநிலத்துக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லணும். எந்த மாநிலம் சொல்லுவீங்களே? பீகாரில் இந்த திட்டத்துக்கு நாங்கள் இவ்வளோ நிதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்களே? அப்போ தமிழ்நாட்டு பேரே சொல்லணும். அப்போ தமிழ்நாட்டு எங்கேயும் நீங்கள் ஒதுக்கலன்னு தான் எந்த திட்டத்துக்கும் நீங்கள் எந்த இந்தியா முழுக்க பட்ஜெட் போகிறீங்க, எல்லா மாநிலத்துக்கும் நிதி இந்த திட்டம் ஒவ்வொரு திட்டத்தையும் பேர் கொடுப்பீங்க. அந்த திட்டம் எந்த மாநிலத்தை எந்த மாவட்டத்தை செயல்படுது, எந்த ஊரில் செயல்படுதுன்னு சொல்லுவீங்க. அப்போ நீங்கள் இந்த பட்ஜெட்டை சொல்லவே இல்லை. பட்ஜெட் புக்கில் இருக்கும். நாங்கள் எல்லாத்தையுமே ஏங்க இது பீகார், ஆந்திராவை தவிர ஒரு பட்ஜெட்டு ஒரு மத்திய அரசால் அந்த நிதி அமைச்சராக சொல்லும் போது அவர் பெருமையாக சொல்லுவாரப்பா தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இது கொஞ்சம் நீ சொல்லவே இல்லையே. சொல்லனா போங்க என்ன அர்த்தம்? ஒன்றுமே பண்ணலதானே அர்த்தம். ஒரு தமிழக ஒரு அன்புமணி அவரெல்லாம் எப்படி மருத்துவரானாரே தெரில. எங்களுக்கு 25 MP கொடுத்தா போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனால் நீ முதல்ல நீ 25 MP ஜெயிப்பியா? உனக்கு 25 MP சீட்டே கொடுக்குற எங்கே நீ போய் 25 MP எப்படி ஜெயிக்க முடியும்? நீ ஜெயிச்சாலும் மோடி கேட்டுருவாங்களா? மற்ற பெரிய மகாராஷ்டிராவில் அவங்க ஆட்சி நடத்துகிற சீட்டே கேட்கறதே கொடுக்க மாட்டேன்றாப்புல. கூட்டணி ஆட்சி நடந்துருக்குது, அங்கேயே கொடுக்கல. இவர் சொல்கிறார் எங்களுக்கு 25 MP கொடுத்தா நாங்கள் போய் வாங்கி கொடுத்துருப்போன்னா இதெல்லாம் அறிவுள்ளவர்கள் பேச்சாவே கிடையாது. இதெல்லாம் அதுக்கு மேலே அவர் விமர்சித்தா நல்லா இருக்காது. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. தம்பி எவ்வளோ